Hello everyone, meet Sridhar. He is 11th grade science student. He is from Government Boys School, Puneri. So we mentored him during the Teach to Learn program initiative. He is a very enthusiastic towards science and technology, and he is able to create anything related to electronics and computer items with scraps. One day he brought something and he created something with disc and syringe, and that was perfectly working with mechanism of slider and crank mechanism. So also he has collaborated with L&T and Ashok Leyland, and he won first prize in that science carnival competition, and we will wish him very good luck for his future endeavor. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 3D printed rovering turtle. பேரே ரொம்ப பெருசா இருக்குல்ல, அது ஒண்ணும் இல்ல. ரோவரிங் டர்ட்டில்னா நீந்திட்டு இருக்க ஒரு ஆமை. இத தான் நான் 3D printingல பண்ணிருக்கேன். எங்க இருந்து இந்த ஐடியா எனக்கு வந்ததுன்னா இன்ஜின்ல இருக்க ஒரு மெக்கானிசத்துல இருந்து. எப்படி நம்ம இயங்கறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட ஹார்ட். அது மாதிரி ஒரு வண்டி ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அதோட இன்ஜின். எப்படி நம்ம ஹார்ட் துடிக்கிறத நிறுத்திட்டா நம்ம இருக்க மாட்டோமோ, அந்த மாதிரி ஃபியூயல் இல்லைன்னா வண்டி ஓடாது. இப்போ இந்த ஆமை இங்கே நீந்திட்டு இருக்கிறத பற்றி அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நான் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். இன்ஜின் வந்து ஒரு மிஷின். அது வந்து கெமிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அது எப்படின்னா யூஸ்வலாக நம்ம பெட்ரோலோ டீசலோ, அதாவது கெமிக்கல் எனர்ஜியை இன்ஜின்குள்ளே அனுப்பும்போது அது ஏரோட மிக்ஸ் ஆகி ஒரு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட் எனர்ஜி ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஒரு லீனியர் மோஷனாக உருவாகி ஃபைனலாக அந்த லீனியர் மோஷன் ஒரு ரொட்டேஷன் மோஷனாக கன்வெர்ட் ஆகி வண்டியில் இருக்கிற வீல்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது எப்படி லீனியர் மோஷன் ரொட்டேஷன் மோஷனாக கன்வெர்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதுக்கு பேர் தான் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர், அதாவது பிஸ்டனை வந்து நம்ம லீனியராக மூவ் பண்ணோன்னா இந்த ராடோட கனெக்ட் ஆகிருக்க டிஸ்க்கு, அதாவது கிராங்க்கு, இது வந்து ரொட்டேட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த டிஸ்கை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா இந்த பிஸ்டன் வந்து லீனியராக மூவ் ஆகும். இதுதான் நம்ம ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம்னு சொல்லுவோம். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய நான் ஒரு ஒர்க்கிங் மாடல் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிராங்க்குக்கு பதில் சீடியையும் ஸ்லைடர் கனெக்டிங் ராடுக்கு பதில் சிரிஞ்சையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சீடிக்கு நான் ஒரு மோட்டர் வழியாக ரொட்டேஷன் மோஷனை கொடுத்தா இந்த சிரிஞ்சு வந்து லீனியராக போயிட்டு வர்றதை நீங்கள் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம். இன்ஜினில் வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், இன்னொன்று 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். இப்போது ஒரு ஸ்ட்ரோக்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நான் இந்த அனிமேஷனில் ஒரு 2 பாயிண்ட் வைக்கிறேன். இப்போது இந்த பிஸ்டன் வந்து இனிஷியல் பாயிண்ட், அதாவது கீழே இருக்கிற பாயிண்ட் டச் பண்ணிவிட்டு மேலே போய் டச் பண்ணிச்சுன்னா அதுதான் நம்ம ஒரு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து 4 ஸ்ட்ரோக் நடக்கும். அதாவது இன்டேக்கும் கம்ப்ரெஷனும் நடந்தால் இந்த இன்ஜினால் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பவரும் எக்ஸாஸ்ட்டும் நடந்தால் இன்னொரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை இந்த இன்ஜினால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுவே 2 ஸ்ட்ரோக் இன்ஜினை 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட கம்பேர் பண்ணோன்னா நம்ம இன்டேக்கு கம்ப்ரெஷனை அப் ஸ்ட்ரோக்குனும் பவர் எக்ஸாஸ்ட்டை வந்து நம்ம டவுன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இப்போது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து ரெண்டு ஸ்ட்ரோக்குக்கு ஒரே ஒரு ரொட்டேஷனை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜினால் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 2 ரொட்டேஷனையும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினால் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஒரே ஒரு ரொட்டேஷனையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சில ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ், அதாவது லாரி வந்து ஒரு பிஸ்டன் இருக்கிற இன்ஜினால் ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. அதுக்காக வந்த கான்செப்ட் என்னென்னா, இப்போது ஒரு இன்ஜின்லேயே 2க்கும் மேற்பட்ட பிஸ்டனை கனெக்ட் பண்ணி எனர்ஜியை வந்து எவ்வளோ பிஸ்டன் கனெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ எனர்ஜியை நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். அது இப்போ பேச போகிற கான்செப்ட் என்னதுன்னா V4IC இன்ஜின். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2க்கும் மேற்பட்ட பிஸ்டனை வந்து நம்ம V ஷேப்பில் அலைன் பண்ணோன்னா அதை V இன்ஜின்னும், 2 பிஸ்டனுக்கு பதில் 4 பிஸ்டனை கனெக்ட் பண்ணி 4 பிஸ்டன் கொடுக்குற எனர்ஜியை வந்து நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறத வந்து நம்ம V4 இன்ஜின்னு சொல்கிறோம். ஐசி இன்ஜின்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இன்ஜினோட சேம்பர், அதாவது இன்ஜினோட சிலிண்டருக்குள்ளே போய் ஃபியூவல் போய் கம்பஷன், இன்ஜின்குள்ளே போய் கம்பஷன் நடக்கிறதுனால இதை நம்ம இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னு சொல்கிறோம். இப்போது இன்ஜின் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணாதான் நம்மளால் கார்லேயோ பைக்லேயோ உட்காந்து ஜாலியாக போக முடியும். இப்போது என் ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் நான் டிசைன் பண்ண போகிறேன். நான் வந்து நீந்த வைக்க போகிறேன் ஆமை. இதை வந்து நீந்த வைக்கணும்னா முதல் ஸ்டெப் வந்து இந்த ஆமையோட ஸ்ட்ரக்சரை நம்ம 3Dயில் டிசைன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 3Dயில் இதோட ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை வந்து ஃப்ளாப் பண்ண வைக்கணும். அதாவது நீந்த வைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு V4IC இன்ஜினில் இருக்கிற கிராங்க் ஷாஃப்டை 3D டிசைன் பண்ணிவிட்டு
அதோட பிஸ்டனுக்கு பதில் கனெக்டிங் ராடை 4 கனெக்டிங் ராடை டிசைன் பண்ணி 4 கனெக்டிங் ராடோட முதல் எண்டில் 4 விங்ஸோட கனெக்ட் பண்ணி ரெண்டாவது எண்டை கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணி கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ஒரு சின்ன ரொட்டேஷன் மோஷனை கொடுத்தோன்னா இந்த கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்க இந்த 4 விங்ஸும் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி தெரியும், அதாவது நீச்சல் அடிக்க வைக்கிற மாதிரி தெரியும். சரி, ஓகே, நம்ம வந்து மெக்கானிசம் இந்த முன்னாடி மெக்கானிசம்லாம் பார்த்தாச்சு, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இமேஜினேஷனில் எமுலேட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அதை ரியல் லைஃப்பில் எப்படி எமுலேட் பண்ணி பார்க்கறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண டெக்னாலஜி தான் 3D பிரிண்டிங். 3D பிரிண்டிங் வந்து நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னு சொல்லலாம். அதாவது ஒரு டிஜிட்டல் டிசைனை ஒரு ஃபிசிக்கல் டிசைனாக உருவாக்குற ஒரு மிஷின், அதுதான் நம்ம 3D பிரிண்டர்னு சொல்லுவோம். இப்போது ஒரு டிஜிட்டல் டிசைனை வந்து நம்ம 3D பிரிண்டர்கிட்ட நேராக கொடுத்து பிரிண்ட் எடுக்காது. அதுக்கு நம்ம சில ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் பிரிண்ட் எடுக்க முடியும். அதாவது நம்ம டிசைன் பண்ணுறதை வந்து 3D மாடல் பண்ணணும், அது வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஸ்லைசிங் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், போஸ்ட் ப்ராசஸிங், இது எல்லா ஸ்டெப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் பிரிண்ட் எடுக்க முடியும். இப்போ நான் 1 by 1 நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3D மாடலிங். 3D மாடலிங்க்கு நாங்கள் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து Fusion 360. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை டிசைன் பண்ணுறது ஈஸி, சில காம்ப்ளிகேட்டட் பார்ட்ஸை வந்து எமுலேட் பண்ணுறதும் ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆமையை வந்து நான் இதை டிசைன் பண்ணிட்டேன். இந்த ஆமையை வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபார்மேட் தான் STL, அதாவது ஸ்டீரோலித்தோகிராஃபின்ற ஒரு ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதோட ரெண்டரிங் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ், அதாவது என் டிசைனை வந்து வேறு சாஃப்ட்வேரில் போட்டோம் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்லைசிங்க்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் என்னென்னா அல்டிமேக்கர் கியூரா. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை இதில் இம்போர்ட் பண்ணிட்டோன்னா சில பேராமீட்டர்ஸ்லாம் காட்டும், அதாவது இன்ஃபில் டென்சிட்டி, இன்ஃபில் பேட்டர்ன், ஸ்பீடெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி காட்டும். ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் இன்புட்டாக கொடுத்துட்டோன்னா இது வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட் தரும். அது பேர் தான் G-கோட், அதாவது ஜாமெட்ரிக் கோட். 3D பிரிண்டிங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுற பிரிண்டர் என்னென்னா கிரியாரிட்டி 3D Ender 3ன்ற ஒரு மாடல் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது 3D பிரிண்டிங்கில் முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து அதோட ஃபிலமெண்ட். அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபிலமெண்ட் வந்து PLA, அதாவது பாலிலாத்திக் ஆசிட்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பயோடிகிரேடபிள் ஃபிலமெண்ட், அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா மக்கக்கூடிய பிளாஸ்டிக்னு சொல்லலாம். போஸ்ட் ப்ராசஸிங். இப்போது நம்ம ஆமையோட விங்கை வந்து டிசைன் பண்ணுறோம். அந்த விங்குக்கு வந்து சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறது வந்து போஸ்ட் ப்ராசஸிங்னு சொல்லலாம். சப்போஸ் நமக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணுறதும் நம்ம போஸ்ட் ப்ராசஸிங்னு சொல்லலாம். சில பார்ட்ஸ் நான் பிரிண்ட் பண்ணியும் பார்த்தேன். ஒன்று வந்து ராக்கெட், இன்னொன்று வந்து இன்ஜின். இப்போது ராக்கெட்டில் வந்து எந்த மூவிங் பார்ட்ஸ் இல்லாததுனால நம்ம அப்படியே பிரிண்ட் எடுத்துட்டோம். இதுவே இன்ஜினில் வந்து நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் அப்படியே பிரிண்ட் எடுக்க முடியாது. அதுக்கு பதில் நம்ம இந்த பிஸ்டன் தனியாக, இந்த ஹேண்டில் தனியாக, இந்த கிராங்க் ஷாஃப்ட் தனியாக பிரிண்ட் எடுத்துட்டு போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒரு ஒர்க்கிங் மாடலாக நம்ம இந்த இன்ஜினை வந்து ரெடி பண்ணிடலாம். 3D பிரிண்டிங் டெக்னாலஜி பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து என் ப்ராடக்டோட பார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து அதோட மெயின் பாடி, 2 ஃப்ரண்ட் விங்ஸு, 2 பேக் விங்ஸு. இப்போது இந்த நாலுத்தையும் நம்ம ஒன்றா அசம்பிள் பண்ணால் நம்ம ஆமையோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிரும். இப்போது அடுத்தது வந்து கிராங்க் ஷாஃப்ட்டு, அடுத்தது ஹேண்டில். இந்த ஹேண்டில் வந்து இந்த கிராங்க் ஷாஃப்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 கனெக்டிங் ராடு வந்து 4 விங்ஸுக்கு. அடுத்தது வந்து பேஸ். இந்த பேஸில் தான் நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த ஹோல்டிங் ராடு எதுக்குன்னா நம்ம ஆமையை வெர்டிக்கலாக இதில் அலைன் பண்ண போகிறோம். இப்போ நான் முன்னாடி சொன்னல 3D பிரிண்டிங் ஸ்டெப்ஸு, அதாவது பிரிண்ட் எடுக்கிறது, முதல்ல டிசைன் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸ்லைஸ் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, போஸ்ட் ப்ராசஸிங், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி என் ப்ராடக்டை உருவாக்கிட்டேன். அதாவது ஒரு நீச்சல் அடிக்கிற ஆமையை உருவாக்கிட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஹேண்டிலை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இந்த ஹேண்டில் ரொட்டேட் ஆகிறதுனால இந்த கிராங்க் ஷாஃப்ட்டும் ரொட்டேட் ஆகுது. இந்த கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிறதுனால இந்த கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்க கனெக்டிங் ராடு வந்து லீனியராக மூவ் ஆகுது. இந்த கனெக்டிங் ராடு லீனியராக மூவ் ஆகிறதுனால இந்த கனெக்டிங் ராடோட கனெக்ட் ஆகிருக்க விங்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி தெரியுது. அதாவது நம்ம ஆமையை சக்ஸஸ்ஃபுல்லாக நீச்சல் அடிக்க வச்சுட்டோம். இப்போ இந்த ப்ராஜெக்டோட இம்ப்ரோவைசேஷன் பார்க்கலாம். இப்போது நம்ம மேனுவலாக ரொட்டேட் பண்ணுற ஹேண்டிலுக்கு பதில் ஒரு மோட்டரை கனெக்ட் பண்ணி அந்த மோட்டரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது மூலயமா அந்த ஆமை ஃப்ளாப் பண்ணுற விங்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.
இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் கற்றுக்கிட்டோன்னா ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம்னா என்ன, ஐசி இன்ஜினோட பிரின்சிபல் பார்த்தோம். அதுக்கப்புறம் V4 ஐசி இன்ஜின் வந்து என் ஆமையை எப்படி டிரைவ் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என் ஆமையை எப்படி டிசைன் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதோட ஃபியூச்சர் இம்ப்ரவைசேஷன் பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு மோட்டரை கனெக்ட் பண்ணி இதை வந்து எப்படி மேனுவலாக ரொட்டேட் பண்ண வைக்கலான்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன். இது எப்படி அழகாக ஃப்ளாப் ஆகுது பாருங்கள். Thank you.